ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய காலை உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் 2 வகையான காலை உணவுகள் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒன்று இனிப்பு சுவையிடணும், இன்னொன்று இனிப்பு சுவை இல்லாமலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 உணவுலையுமே நம்ம ஓட்ஸ் சேர்க்க போகிறோம். ஓட்ஸ் வந்து குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கே நம்ம ஓட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் கூகுளில் பேபி ஃபுட் ரெசிபீஸ்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் நிறையா வரும். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த உணவு ஓட்ஸ். இந்த நிறைய சத்துக்கள் நிறைந்த ஓட்ஸை குழந்தைகளோட உணவில் வாரம் 2 முறை இல்லை 3 முறை நீங்கள் கொடுக்கலாம். இந்த 2 ரெசிபிக்கும் காமனான பொருட்களான ஓட்ஸ் மற்றும் ரவையை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸை நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு சூடான பாத்திரத்தில் லைட்டாக இதை வறுத்து எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, லைட்டாக கிறிஸ்பினஸ் ஆனால் போதும். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் இதை அரைச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இது பவுடர் ஆகிருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவையை நான் மிதமான சூட்டில் இதே போல் வறுத்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஓட்ஸும் சரி ரவையும் சரி ரெடியாக இருக்குது. முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட கொடுக்கலாம். காலை உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து கூட இதை கொடுக்கலாம். என் குழந்தைக்கு நான் அப்படி தான் கொடுத்தேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய நேந்திரம் பழம் தேவையில்லை, அதில் பாதி மட்டும் நமக்கு போதுமானது. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் குழந்தைக்கு சளி தொல்லைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாழைப்பழத்தை நல்லா வேக வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். 9 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைக்குன்னா உள்ளே இருக்கிற அந்த விதையையும் நீக்கிட்டு கொடுங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. இப்போது ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக ஊற வச்ச முந்திரி பாதாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. நான் ஸ்நாக்காக இது கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன். இதுவே நீங்கள் காலை உணவாக செய்ய போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து எந்தவித கட்டியும் இல்லாதபடி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கைவிடாமல் இதை கலருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே இது தயாராகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ணணும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதோட நம்ம வாழைப்பழ பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இது போக நான் 1 ஸ்பூன் அளவு நெய்யையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் என் குழந்தைக்கு இது ஸ்நாக் மாதிரி கொடுக்குறனால கொஞ்சம் திக்காக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூழ் பதத்தில் இந்த உணவு நீங்கள் ரெடி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அந்த வாழைப்பழம் மிக்சியில் போடும்போது. இப்போ நம்ம குழந்தைக்கான காலை உணவு தயாராகிடுச்சு. நல்ல சுவையானதும் கூட, ரொம்ப ஹெல்தியானதும் கூட. அடுத்து இனிப்பு சுவை இல்லாத 2வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா துண்டை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன துண்டு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ரொம்ப குட்டி பீஸ் இஞ்சியை லைட்டாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா குட்டி குட்டி துண்டுகளாக இருக்கணும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கட் பண்ணாத பச்சை மிளகாய், வெறும் காம்பு மட்டும் நீக்கிய பச்சை மிளகாய் நான் சேர்த்துப்பேன் எப்போதுமே. அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். இதில் பாதி அளவு சின்ன பச்சை மிளகாயை கிடச்சா மட்டும் நான் சேர்த்துப்பேன். இன்றைக்கி அந்த சின்ன பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். காரம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணலையில, அந்த விதைகள் இருந்தால் தான் அதில் காரமே இருக்கும். இன்றைக்கி நான் சேர்த்துக்கல. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா உடையணும். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2 போல் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் அப்புறம் இஞ்சியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைன்னா ஒரு பிஞ்ச் அளவு இதில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போது தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் லைட்டாக கலரிக்கிறேன். அப்போ தான் கட்டிப்படாது. அதுக்கப்புறமா அந்த 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளேயே இது நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது இன்னுமே கட்டியாகும். இதுவே சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நம்மளோட குழந்தைக்கான காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 7 மாத குழந்தைக்கெலாம் இந்த உணவு எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கருவேப்பிலை, இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சுவை விரும்பாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். உணவு ஊட்டி விடும்போது அதெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் பேபிஸ்க்காகவே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.